ஒரு புற்றுக்குள்ளே ஒரு பாம்பு குடும்பத்தோட தங்கி இருந்தது. இந்த குட்டி பாம்புக்கு அப்பா பாம்பு எவ்வளவு வலிமையானவரு, அப்பாவை விட யாராவது பெரிய பலசாலி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த அப்பா பாம்பு கிளம்பி போகும்போது பின்னாடியே இந்த குட்டி பாம்பு வந்துருக்குது. இந்த அப்பா பாம்பு போகும்போது கீரி வந்திருக்கு. கீரியும் பாம்பும் பயங்கரமா சண்டை போட்டு கீரி பாம்பை கரட்டி விட்டுருச்சு. அந்த குட்டி பாம்பு பார்த்துருக்கு, நம்ம அப்பாவோட ஒருத்தன் பலசாலி இருக்கான்டா, அவன் தான் இந்த கீரி. அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. இந்த கீரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பூனை வந்து மியாவுன்னு கத்திரிட்டு கீரி பயந்துட்டு ஓடிடுச்சு. ச்சே, கீரியை விட ஒருத்தன் பலசாலி இருக்கான், அவன் தான் பூனை. அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. ஒரு நாய் வந்து வள்ளுன்னு சத்தம் கொடுத்துருக்கு. பூனை பயந்து ஓடிடுச்சு. ச்சே, பூனையோட ஒரு பலசாலி இருக்கான் போல, அவன் தான் நாய். அவனை போய் நம்ம பாராட்டணுன்ட்டு பின்னாடியே போயிருக்கு. ஒரு குட்டி பையன் நாய் மேலே கல் எடுத்து எறிஞ்சிருக்கான். நாய் ஓடியே போயிடுச்சு. சார், உண்மையில பலசாலின்னா அந்த பையன் தான். அவனை போய் பாராட்டுவோன்னு அவன் பின்னாடி போயிருக்கு. ஒரு இளைஞன் அவனை கூப்பிட்டு சத்துன்னு அடிச்சு, ஏண்டா வாயில்லாத ஜீவன்களையெல்லாம் இப்படி வதைக்கக்கூடாது, ஒழுந்தாரு அப்படின்னு வெத்தி விட்டுருக்கான். சார், இந்த இளைஞன் தான்ப்பா உண்மையிலே பலசாலி, இவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுன்னு அவனுக்கு முன்னாடி நின்று நம்பி வணக்கம் அப்படின்னு இருக்கு. அவன் ஐயையோ பம்பு அப்படின்ட்டு ஓடி இருக்கான், பாம்பு ஒன்று கூட சொல்லப்படாம. அப்பதான் அங்கே நடிச்சிருக்கு, உலகத்திலே நம்ம அப்பாவோட இவங்கெல்லாம் பலசாலி நினைச்சு வந்தா இவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானே, அப்போ உலகத்திலே நம்ம தான் பலசாலியா அப்படின்னு நினைச்சிருக்கு. அப்போ ஒன்றை விட இது பெருசா அது பெருசான்னு நம்ம தேடிக்கொண்டே போனோம் என்றால் கடைசி அந்த பெரிய சிறப்பு நமக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை என்றைக்கு நம் மனசு உணர்கிறதோ அன்றைக்கு ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்ற விண்மினி